ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வில்லேஜ் vloggers லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரோஸ் செடி பற்றியான டிப்ஸும், அது எப்படி வளர்க்கலாம், என்ன பண்ணலாங்கிறத பற்றி தாங்க சொல்ல போகிறோம். இது என்ன ரோஸ் செடின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க நர்சரியிலலாம், இல்லைன்னா ஒயிட் நாட் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. பக்கத்தால் இருக்கிற நர்சரியில் நீங்கள் இந்த மாதிரி சொல்லி கேட்டு வாங்கிக்கலாங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தால் யார் வீட்லையாச்சும் இந்த செடி இருக்குது, இல்லைன்னா நீங்கள் எங்கேயாச்சும் பார்க்குறீங்கன்னா அவங்ககிட்ட கேட்டு ஒரு சின்ன கட்டிங்ஸ் வாங்கி வச்சிங்கன்னா கூட போதுங்க. ஈஸியாக நல்லா க்ரோ ஆகி வருங்க. இதுக்கு பெருசாக நீங்கள் மண் கலவை தான் ரெடி பண்ணணும் அந்த மாதிரிலாம் எதுவும் தேவையில்லைங்க. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மண்ணும் லைட்டாக உரம் போட்டு வச்சிங்கன்னா போதுங்க. இந்த ரோஸ் செடி நல்லா க்ரோ ஆகி வரும். இது பார்த்திங்கன்னா நல்லா கொத்து கொத்தாக செடி ஃபுல்லாக பூ பூக்கிற வெரைட்டிங்க. எப்போவுமே பூவுங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த செடியை பொறுத்தவரையிலும். ஒரு துளிர்னு வந்ததுன்னா அந்த துளிருக்கு 4, 5 மொக்கு வச்சு நல்லா பூ பூக்குங்க. அதே மாதிரி அந்த பூ பூத்து முடிச்சோடனே பார்த்திங்கன்னா மறுபடியும் உடனே அடுத்தது துளிர் வந்து நல்லா பூ பூக்கிற வெரைட்டிங்க இந்த ரோஸ் பொறுத்தவரையிலும். நம்ம பார்த்திங்கன்னா சும்மா பெருசாக ஒரு தொட்டிலையோ க்ரோ பேக்லேயோ அந்த மாதிரிலாம் எதுலேயும் வைக்கலிங்க, நிலத்துலையும் வைக்கல. ஒரு சின்ன வாட்டர் கேன் இருக்குல்லங்க, தண்ணி கேன் இருக்குல்லங்க, அந்த கேனில் தான் நம்ம வச்சுருக்கோம். கட்டிங்ஸ் வாங்கிட்டு வந்து அதில் க்ரோ பண்ணோம். அதை அப்படியே விட்டுட்டோங்க, இன்னும் நிலத்துல கூட மாற்றி வைக்கல. இது கூட இந்த ஒரு ரோஸ் செடி மட்டும் இல்லைங்க, நாட்டு பன்னீர் ரோஸ், அரபிக் ரோஸ்ன்னுலாம் சொல்கிறாங்கல்லங்க, அந்த ரோஸ் செடியும் கூட கட்டிங்ஸ் வச்சு ரெண்டுமே நல்லா ஒரே பாட்டில் சூப்பராக க்ரோ ஆகி வந்துட்டுருக்கு. இப்போ பனிக்காலமாக இருக்கிறதுனால பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக நல்லா துளிரிட்டு நல்லா பூ பூக்குது. அதே மாதிரி மழை காலத்துக்கும் பார்த்துட்டிங்கன்னா நல்லா துளிர் எடுத்து சூப்பராக பூ பூத்துட்ருக்கிற வெரைட்டியில் இது ஒரு வெரைட்டிங்க. பிகினர் ஃப்ரெண்ட்லி வெரைட்டின்னு சொல்லுவாங்க இந்த ரோஸை பொறுத்த வரலும். நீங்கள் ஒரு ரோஸ் லவ்வராக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் வளர்க்க வேண்டிய ஒரு வெரைட்டினா இதுன்னு கூட நான் சொல்லுவேங்க. சின்ன வயசுல இந்த புக் வாட்டருக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரோஸ் நிறையா ரோஸ் பொறிச்சு தலை நிறைய வச்சுட்டு போகிறதே ஒரு ஹாபியாக வச்சுட்ருந்தேங்க நான்லாம். இப்போ மறுபடியும் அந்த மாதிரி ரோஸை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. இது நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு கட்டிங்ஸ் போட்டு வச்சுருக்கேன். அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு கூட அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். கட்டிங்ஸ் வச்சு கொஞ்ச நாள் தாங்க ஆகுது. அதுலேருந்து தழைஞ்சு வந்தது உடனே பார்த்திங்கன்னா அதில் மொக்கெடுத்து பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. நியர்லி 1 to 1.5 மந்த் தாங்க இருக்கும் அந்த கட்டிங்ஸ் வச்சு. கட்டிங்ஸ் க்ரோ ஆச்சு, அதுலேருந்து நியூ டிப் க்ரோத் வந்தது. வந்தோடனே பார்த்திங்கன்னா அதில் மொக்கு வச்சிருச்சுங்க. அதனால தாங்க இதை பிகினர் ஃப்ரெண்ட்லி ஈஸியாக வளர்க்கக்கூடிய வெரைட்டின்னு கூட நான் சொல்கிறேன். இந்த ரோஸ் செடி எல்லார் வீட்லேயும் இருக்கணும்னு நான் நினைக்கிறீங்க. இந்த ரோஸ் செடி கிடச்சுன்னா எல்லாருமே வாங்கி வளர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்னேன் இல்லைங்க கட்டிங்ஸ்ன்னு சொல்லிட்டு, அது இதுதாங்க. இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக மறுபடியும் 2வது மொக்கு வச்சுருக்குன்னு. ஆல்ரெடி நான் ஒரு பூ பூத்து எடுத்துட்டேங்க. இது செகண்ட் பட் வந்திருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.